சிவபூஜை அப்படின்னா அதை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. பரார்த்த பூஜைன்னா கோயில்களில் போய் வழிபாடு பண்றது. ஆத்மார்த்த பூஜை அப்படின்னா குரு கிட்ட தீட்சை எடுத்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி சிவ பூஜையை முறையாக கற்று அதை நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். இந்த ஆத்மார்த்த பூஜையில சுவாமி கிட்ட என்ன வேண்டிக்கிறது அப்படின்னு கேட்கறத வச்சு ரெண்டு விதமா பிரிச்சிருக்க. நிஷ்காமிய பூஜா, காமிய பூஜான்னு பிரிச்சிருக்க. காமியம்னா என்ன அப்படின்னா விரும்புவதர், ஏதோ ஒரு விருப்பம் கருதி இறைவனை தொழுவது. எனக்கு இந்த காரியம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், வேலை வேணும் அப்படின்னு காமியம் கருதி இறைவனை வணங்குவது. நிஷ்காமியம் அப்படின்னா இறைவன் மேல் அன்பு கொண்டு உன்னுடைய அன்பிற்காக நான் உன்னை வணங்குகிறேன். அது முக்திய பலனா தரும். இதுல பொதுவாக நாமெல்லாம் சிந்திக்கிற பொழுது எது நல்லது, இறைவன்கிட்ட கேட்கறது நல்லதா, இல்லை கேட்காமலே இருந்து மோட்சத்தை கொடுக்குங்கிறாளே அதுக்காக பூஜை பண்ணலாமா அப்படின்னு குழப்பிக்கிறோம். அப்படி அந்த குழப்பிக்க கூடாதுங்கிறதுனால ஒரு தெளிவுபடுத்துவது தான் பூஜை. பூஜைங்கிறது தெளிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பிரார்த்தனா ஸ்லோகங்களை அந்த சிவ பூஜையிலேயே சேர்த்து போட்டிருக்கா. அவ்யாதி காத்திரம் அனுகூல கலத்திரம் அநாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் தேஹிமே கிருபயா சம்போ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சிவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா எந்த ஒரு சூழலும் நமக்கு சௌக்கியமாக அமையும். யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டாம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். சாஸ்திரம் எப்படி அருமையாக சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தை நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இதை நாம் படித்து மனப்பாடம் பண்ணி, இது ஒரு ரெண்டு வரி தான், அதை பொருள் சார்ந்து உணர்ந்து உருக்கமாக சுவாமிகிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வளமுள்ளதாகவும் நலமுள்ளதாகவும் ஆன்மாவிற்கு மோட்சம் தருகின்ற பயனுடையதாகவும் அமையும்.